அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னக்கா வீடியோ முன்னாடி மாதிரி போடவே மாட்டேங்கிறீங்க. வீடியோலாம் என்ன வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஆமா, வீடியோ இப்போ போடுறது குறைவு தான். ஏன்னா வந்து கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம வந்து எப்படி சொல்ல, அ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அதனால தான் வீடியோ இப்போ ரொம்ப நான் எடுக்கல. இது வந்து குலசேகரப்பட்டினம் கோயிலுக்கு போயிருந்தோம். முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா? அப்போ அந்த கடற்கரையில கொஞ்ச நேரம் நாங்க நேரம் இந்த டைம் பாஸ் பண்ணிட்டுருந்தோம். அப்படியே கொஞ்சம் அப்படியே விளையாடி நேரம் போச்சுது. அந்த வீடியோ சரி நான் போடலாம் அப்படி லாங் வீடியோலாம் இப்ப எடுக்கிறதே இல்ல. நேரமே கிடைக்கல. அதனால சரி இந்த பழைய வீடியோ தான் நான் போடுறேன். இனி தொடர்ந்து வீடியோ வரும். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அம் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் உங்களுக்காக ஏதாவது வீடியோ நான் போட்டுட்டே இருக்கிறேன். குலசேகரப்பட்டினம் கடற்கரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்ப தான் போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. நம்ம என்ன ஒவ்வொரி போயிட்டு தான் குலசேகரப்பட்டினம் போவோம். ஒவ்வொரிலே கடல் குளிச்சுட்டு போயிருந்தனால, நம்ம அங்கேயே போக மாட்டோம். சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துருவோம். இன்னைக்கு தான் போனா நான் பார்க்கக்கு, விளையாடுறதுக்குலாம் சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது பக்கத்திலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில்ல மதியங்கிறதுனால எல்லாருக்கும் வந்து பிரசாதம் குடுத்தாங்க. எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கோயிலும் பார்க்க அழகா இருந்துச்சு. இந்த கோயிலும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிறேன். என் வீட்டுக்காரங்க சரி நல்லாயிருக்கும், அங்கேயும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறட்டு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்பதான் கும்பாபிஷேகம்லாம் ஏதோ கழிஞ்சிருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படியே அங்க போயிட்டு கோயில்ல சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு, வெளிய வரும்போது தான் நம்ம சுசீலா அக்காவ பார்த்தேன். சுசீலா அக்கா எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெளிய. ஏதோ மஞ்ச பையெல்லாம் வச்சிருந்தாங்க. வந்தோனே குடுத்துட்டாங்க. "பத்திரமா கொண்டு போங்க. வீட்ல போய் திறந்து பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால பத்திரமா அத அப்படியே வச்சுட்டு, சுசீலா அக்கா நம்ம கூடயே தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூடயே சாமி கும்பிடுறதுக்குலாம் வந்து ரொம்ப கேவல நெறையா பேர் இருந்தாங்க. இருந்தாலும் சுசிலா அக்கா கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருந்து, எங்க கூட தான் சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்து ஏதாவது ஐஸ் எல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு மதிய நேரம் ஆயிடுச்சு. அப்ப இனி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல அங்கேயே சாப்பிட்டுட்டோம். நம்ம சுசிலாக்காவும் கூட தான் வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கூட இருந்து சாப்பிடும்போது அது எவ்வளோ அழகா இருந்துச்சு தெரியுமா? சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கூடயே நான் இருந்து சாப்பிட்டது, அவங்க எங்க கூடயே இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பும்போது நவலடி பக்கத்துல வந்து ஒரு இந்த இடத்துல எப்பவுமே எப்ப வந்தாலுமே எங்க கார் இங்க நிக்கும். ஏன்னா வந்து கார்லயும், பைக்ல எதுல வந்தாலுமே இந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல மயில்லாம் அதிகமா நிக்கும். எங்க வீட்டுக்காரங்க இதுல நிப்பாட்டி பிள்ளைங்கள கூட்டிட்டு போவாங்க. மயில் முடியெல்லாம் பறக்கிட்டு பிள்ளைங்க வருவாங்க. அப்படி இது ஒரு வழக்கமான ஒரு இடமாயிட்டு. அதனால நாங்களும் அப்படியே இறங்கி அப்படியே சுத்தி பார்த்தோம். முன்னாடி கொஞ்சம் காடு மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நீட் பண்ணி அழகா போட்டிருக்காங்க. ஆனா மயில் முடியெல்லாம் இப்ப இல்ல. முன்னாடி நெறைய இருக்கும். ஆனா இப்ப எங்களுக்கு மயில் முடி அந்த இடத்துல கிடைக்கல. ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எனக்கு டீ ஏதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இன்னும் இன்னும் ஒரே ஒரு மயில் முடியா தான் முறிஞ்சு போய் கிடக்கு. இதுதான் வந்து இந்த மயில் முடி தான் கிடைச்சு. எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிட்டு. எப்பவுமே நிறைய மயில் முடி இந்த இடத்துல இருக்கும். நாங்க எடுத்துக்கிட்டு போயிருக்கோம். இன்னைக்கு இந்த ஒரே ஒரு மயில் முடி தான் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. அது வர வழியிலே முறிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நாங்க இனி 5 கிராமத்துல வந்து ஒரு டீ கடையில வந்து டீ குடிக்கக்கு எல்லாரும் உட்காந்தோம். டீ எல்லாம் குடிச்சிட்டு ஜூஸு குடிக்கிறவங்க ஜூஸ் குடிச்சாங்க. மணி கிட்டத்தட்ட 5 மணியெல்லாம் ஆயிட்டு. ம். எல்லாரும் குடிச்சுக்கிட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனி வீடியோ வந்து சரியா வந்து என்னால முடிஞ்ச அளவு எடுத்து போடுறேன் பாருங்க. ப்ரோகிராம் வந்து அதிகமா இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் வர கஷ்டம் தான். அ அதனால என்னால முடிஞ்ச அளவு போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்க. தொடர்ந்து வில்லிசை சேனலும் சப்போர்ட் பண்ணுங்க. அதுல நெறைய பேர் இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சேனல் வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டா இதுவும் நல்லா தான் இருக்கும். தொடர்ந்து வீடியோ போட நமக்கு நேரம் இல்லங்கிறதுனால தெரியல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனி எங்கேயாவது வெளிய போகும்போது தான் வீடியோ எடுக்க முடியும். சும்மா வீட்ல இருந்தே எடுக்க முடியல வீடியோ. எங்கேயாவது வெளிய போறோம். அடுத்த வீடியோல பார்க்குறோம். டாட்டா. பாய்.